ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் ஒர்க் த்ரூ இன் யூஐ பாத். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஓவர்வியூ தருவோம். லைக் எப்படி பண்ணுறது, and then என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமா அதுக்கு என்ன இன்புட்ஸ் அவுட்புட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 20 ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாஃப்ஸ் வந்து அதை வந்து எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் இந்த இந்த ப்ராஜெக்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னன்னா ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க ஒரு கம்பெனியில். அவருக்கு வந்து வீக்லி சேல்ஸ் டேட்டா வேணும். லைக் இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து வாரம் வாரம் வந்து யார் வந்து நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காங்க, யார் நிறைய கார் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மேனேஜருக்கு வேணும். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸல் டேட்டா இருக்கும். எக்ஸல் டேட்டா வந்து சேல்ஸ் டேட்டா வந்து ஒரு எக்ஸல்ல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் எந்த யார் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் 5 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் மேனேஜருக்கு. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 காலம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் நேம், சேல்ஸ் குவான்டிட்டி, அப்புறமா சேல்ஸ் வேல்யூ. ப்ராடக்ட் நேம் அப்படின்றது வந்து என்ன ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சேல்ஸ் குவான்டிட்டினா எவ்வளோ குவான்டிட்டி வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவங்களோட சேல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணணும். ஸோ அந்த இன்புட் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாம் உங்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் அலோகேட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்புட்ஸ் வந்து நீங்க பேஸ் பண்ணி அவுட்புட் கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து இன்புட் வந்து இப்படி இருக்கும். 3 காலம். அதில் இது வந்து ப்ராடக்ட் நேம், இது வந்து சேல்ஸ், இது வந்து சேல்ஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸலை ரீட் பண்ணணும். இந்த இன்புட் ஷீட்டை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சேல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த காலம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ட் பண்ணணும். இப்போ இதை சார்ட் பண்ணனா நான் வந்து யாருது வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மேலே வந்துடும், அப்புறம் யாருது கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி நீங்கள் சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ் தான் வேணும், மொத்தமாக வேண்டாம். அந்த சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னா டேட்டா டேபிள் டாட் ஆஸ் என்யூமரபிள் டாட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, டேக் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5 ரோஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஆஃப் 6 ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நீங்க எந்த நம்பர் தரீங்களோ அவ்வளோ டேட்டா வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 டேட்டாவை மட்டும் வாங்கிடுவோம். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 டேட்டா வாங்கினதுக்கு அப்புறமா திருப்பி இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஷீட்ல நீங்க அதை ரைட் பண்ணணும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இந்த அவுட்புட் வந்து delete பண்ணிடுவாங்க. நீங்க வந்து இந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்தா இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். நம்ம வந்து இதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்க வந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா, பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப்பும் இருக்கு. இதுல என்னன்னா உங்களோட மேனேஜருக்கு இமெயில் அனுப்பணும். ஸோ மேனேஜர் அப்படின்றது வந்து நான் இப்போ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் இல்லை இல்லையா, ஸோ அதனால மேபி உங்க ஸ்டாஃப்ஸ்க்கோ இல்லை உங்களோட உங்களோட கூட படிக்கிறவங்களுக்கோ நீங்க மெயில் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த அவுட்புட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு எக்ஸல் எழுதுறீங்க இல்லையா, அந்த எக்ஸலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். ஸோ இமெயிலுக்கு நீங்கள் வந்து ஜிமெயில் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட் ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்ட் ஜிமெயில் யூஸ் பண்ணி அதில் ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த பாத்தை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அதுவே அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து உங்களுக்கு அது இமெயிலாக சென்ட் பண்ணிடும். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னா
இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எதனா டவுட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட ஸ்டாஃப்ஸை ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா வெப் ஸ்கிராப்பிங் அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸல் மட்டும் கிடையாது. இது வந்து யூஐ ஆட்டோமேஷன். நம்ம ஒரு வெப் பேஜுக்கு போயிட்டு அந்த வெப் பேஜ்ல ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ண போறோம் அவுட்புட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த யூஆர்எல்க்கு போகிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேபிள் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அந்த டேபிளை வந்து நீங்க ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 காலம் இருக்கு. இந்த 3 காலமே நான் வந்து இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இந்த 3 காலமும் வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டேபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் டேபிள் இருக்கு இல்லையா. அந்த எக்ஸ்ட்ராக்டட் டேபிள்ல வந்து நீங்க சார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த காலம் வச்சு சார்ட் பண்ணணும்னா இந்த 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 செகண்ட் காலம் இருக்கு இல்லையா. இந்த காலம் வச்சு சார்ட் பண்ணி நீங்க அந்த அவுட்புட்டை ஒரு எக்ஸல் எழுதணும். இது வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்க டேபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இது மொத்த டேபிளுமே வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேட்டா டேபிள்ல சேவ் பண்ணிட்டு அந்த டேட்டா டேபிள நீங்க சார்ட் பண்ணி ஜஸ்ட் ரைட் பண்ணா போதும். ஸோ இதுல என்ன ஒரு கேட்ச் அப்படின்னா இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டாப் 10 தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் 10 மட்டும் தான் வேணும். அது வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவ்வளோ டேட்டா தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பர் நீங்க வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேட்டா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த டேட்டா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சார்ட் பண்ணி அதை வந்து நீங்க எக்ஸல்ல அப்பெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸல் எழுதுறது வந்து உங்களுக்கு தெரியும். டேரக்டா நீங்க ரைட் ரேஞ்ச் கொடுத்தா எக்ஸல்ல ரைட் ஆகிடும். பட் ஆனா எக்ஸல்ல வந்து அப்பெண்ட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே இருக்க டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகாம அதுக்கு கீழே வந்து நீங்க இந்த ரிசல்ட்டை அப்பெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த எக்ஸஸோட டாஸ்க். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா அக்கவுண்ட் நம்பர் ஜென்ரேஷன். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து எந்த இன்புட்லாம் கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி இந்த இன்புட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவுட்புட் எழுதுறது தான். அக்கவுண்ட் நம்பர் ஜென்ரேஷன் அப்படின்னா இதில் வந்து என்னென்னா ஒரு பேங்க்ல வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த நம்பர் வந்து எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கும். ஸோ யாருக்குமே வந்து ரிப்பீட் ஆகாது. அந்த நம்பர் வந்து அவங்க எப்படி ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா அது அவங்க எதனா ஒரு மெத்தடாலஜி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதே தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எக்ஸல்ல வந்து கஸ்டமர் டீடைல்ஸ் இருக்கும். அந்த டீடைல்ஸ் ரீட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட் பண்ண அக்கௌண்ட் நம்பரை திருப்பி எடுத்துட்டு வந்து இந்த எக்ஸல்ல எழுத போறோம். ஸோ இதுக்கு இன்புட் எப்படி இருக்கும்னா ஸோ இப்படி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்ல வந்து கஸ்டமர் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டைப். இதுதான் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவுட்புட். ஸோ இந்த யூஆர்எல்க்கு போயிடு. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இன்புட் கேக்குது. இது வந்து நேம். ஸோ இங்க வந்து ரீட் பண்றீங்களா இந்த நேம் எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். அப்புறமா அக்கௌண்ட் வந்து செக்கிங்கா சேவிங்ஸான்னு சொல்லிட்டு இங்க இன்புட்டா கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இங்க ட்ராப் டவுன்ல சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ரீட் பண்ணணும் இந்த டேட்டா டேபிள. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா
ஒவ்வொரு ரோக்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரோக்கும் வந்து இந்த யூஆர்எல் ரீச் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் நேமை வந்து அங்கே டைப் பண்ணணும். ஆ. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு ரோவோட கஸ்டமர் நேம் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப் நம்ம வந்து ஃபெச் பண்ணிட்டு அதை வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபார் ஈச் ரோல போட்டிங்கன்னா ஒவ்வொரு ரோக்கும் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை என்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு டெஸ்ட் டேட்டா தரேன். ஓகே, இது டெஸ்ட் அப்படின்றதுனால கிரியேட் ஆகல. நீங்க வந்து கரெக்டான நேம் அதுக்கப்புறமா கரெக்டான அக்கௌண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஐடி வந்து கிரியேட் ஆகும். நியூ அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை வந்து இங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கெட் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து திருப்பி நீங்க இன்புட்ல ரைட் பண்ணணும். இங்க வந்து நீங்க திருப்பி ரைட் பண்ணணும். ஸோ நீங்க ஏற்கனவே வந்து ரைட் ரேஞ்ச் பார்த்துருப்பீங்க, அப்பெண்ட் ரேஞ்ச் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ஒரு ஏற்கனவே இருக்க டேட்டால நீங்க வந்து திருப்பி எழுதணும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு வே இருக்கு. எப்படின்னா நீங்க ஒரு டேட்டா டேபிள் அதை ரீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த டேட்டா டேபிள்லயே அப்டேட் பண்ணி திருப்பி அதை வந்து நீங்க ரைட் ரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும் டேட்டா. அது ஒரு வே இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்க வந்து சி காலம் மட்டும் அப்டேட் பண்ணிட்டே வரலாம் இண்டெக்ஸ் வச்சு. ஸோ இந்த ரெண்டு வே இருக்கு அப்டேட் பண்றதுக்கு டேட்டாவை. அது வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அது வரை. பட் ஆனால் இதே டேபிளில் தான் எனக்கு வந்து அப்டேட் ஆகணும். எனக்கு வந்து இன்னொரு டேபிளில் வேணாம். இதே ஷீட்டில் இதே டேபிளில் தான் எனக்கு அப்டேட் ஆகணும். அதுவும் கரெக்டாக அப்டேட் ஆகணும். தப்பாக அப்டேட் ஆனால் அக்கௌண்ட் நம்பர் அது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லையா. ஸோ அதனால கரெக்டாக அப்டேட் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து தேர்ட் ப்ராஜெக்டோட ஜஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா டெய்லி ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 6 பேர் 7 பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 6 பேர் 7 பேரும் வந்து தனித்தனி ரிப்போர்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிளாக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா. மேனேஜர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் தனித்தனியாக வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு பெரிய டீமாக இருந்தால் அப்போ வந்து அவரால் போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வாங்குறது அதுவே வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும் அவருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாரோட ரிப்போர்ட்ஸும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக அவங்க வச்சிருவாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து அன்னன்னைக்கு டேட் வச்சு இப்போ இன்னைக்கு டேட்டில் எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து இவங்களோட டேட்டாவெல்லாம் எனக்கு அதில் வைக்கணும், மூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு கிளாஸில் ஒரு 20 பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 பீப்புளோ 20 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க. டெய்லியும் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக எனக்கு வந்து நீங்க எங்கெங்க வேணா சேவ் பண்ணலாம். பட் ஆனா பாட் என்ன பண்ணணும்னா நீங்க எங்கெல்லாம் சேவ் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ப்ராசஸோட பேக்ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இதில் இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை. டெய்லி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபைல் இருக்கு. ஸோ இந்த 4 ஃபைலையும் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மூவ் பண்ண போறேன். எந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு டேட்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னா யூஐபாத்ல now.toString அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ now.toStringல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுங்க. ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டரை லூப் பண்ணி இதுல இருக்க ஒவ்வொரு ஃபைலையும் நீங்க வந்து அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதுக்குமே வந்து ஒரு ஃபார் ஈச் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருப்போம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ் என்னைக்கு பார்த்தோமோ அன்னைக்கு அந்த செஷன் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அகாடமியில் அந்த செஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிலவெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாஃப்ஸை ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே மூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால ஃபார் ஈச் ஃபைல் இன் ஃபோல்டர் அப்படின்ற ஆக்டிவிட்டியில் வந்து இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலையும் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஃபைலாக வந்து நம்ம மூவ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த ஃபோல்டருக்கு நம்ம அந்த ஃபோல்டரோட பாத் கொடுத்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு எல்லாமே மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறது தான். இது நீங்கள் மேனுவலாக பண்ணீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அதை விட ஈஸியாக இருக்கும். பிகாஸ்
ஓ இப்போ ஒரு 4 ஃபைல் இருந்தா ஓகே, நிறைய 100 ஃபைல் 200 ஃபைல் இருந்துச்சுன்னா அப்போ வந்து டெய்லியும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால யூசரோட ஒர்க் குறைக்கிறதுக்காக இந்த ஆட்டோமேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா டெய்லி ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஓகே, இதுவும் மோஸ்ட்லி சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஒன் தான், ஃபோல்டர் மேனிப்புலேஷன். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம இன்னைக்கு டேட்டில் வந்து ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்டில் வந்து இப்போ ஒரு 4 இன்புட் தராங்க எனக்கு கிளைண்ட் வந்து. ஸோ இந்த 4 இன்புட்டும் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல மூவ் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி நம்ம பாட் எழுதுவோம், இந்த ஃபோல்டரில் வந்து எதனா புது ஃபைல் வந்தால் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அந்த ஃபைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஃபைல் இருக்கு. அந்த 4 ஃபைலும் ரீட் பண்ணிட்டீங்க, ப்ராசஸ் பண்ணியும் முடிச்சிட்டீங்க. இப்போ அதை வேற எங்கன்னா மூவ் பண்ணலைன்னா திருப்பி பாட் ரன் ஆகுறப்ப திருப்பி அந்த 4 ஃபைல் வந்து நியூ இன்புட்னு நினச்சிக்கோ இல்லையா? ஸோ ஒரே ஃபைலை வந்து திருப்பி திருப்பி நம்ம ரன் பண்ணிட்டே இருக்க முடியாது. அது வந்து இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட். அதுக்கப்புறமா இட்ஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இப்போ சில இடத்துலலாம் வந்து ஒரு ஃபைலை ஒரு தடவை தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். ரெண்டாவது தடவை ஆட்டோமேட் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும், லைக் டூப்ளிகேட் ஃபவுண்ட். இப்போ நிறைய இடத்துல அட்டாச்மெண்ட்லாம் அப்லோட் பண்ணனா டூப்ளிகேட் ஃபவுண்ட் எல்லாம் எரர் வருது இல்லையா? அந்த மாதிரி எரர்லாம் வரும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் பொறுத்து நான் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு ஃபைலையே மல்டிபிள் டைம்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியல் டைமில் இன்புட் கிளைண்ட் வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம ரீட் பண்ணி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து மார்க் அப்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு மார்க் நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டோம்னா திருப்பி அப்டேட் பண்ணக்கூடாது. திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தா அது சிஸ்டம் இஷ்யூ ஆகும், இல்லை என்ன வேணா ஆகலாம், லாக் ஆகிடலாம் அவங்க அக்கௌண்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால ஒரு தடவை ஒருத்தருக்கு என்டர் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்களே ஒரு எக்ஸல் காலம்ல. ஸோ நம்மளுக்கே பார்க்கத்தான் தெரியும், ஓகே இது கம்ப்ளீட்டட், இது நம்ம திருப்பி ப்ராசஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இன்புட் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு இன்புட் வருதோ அதை ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்ண அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணிடுவோம். ஸோ அது சக்ஸஸாக இருந்தால் ப்ராசஸ்ட்டு மூவ் பண்ணுவோம். அப்படி இல்லை எதனா எரர் அடிச்சிருச்சுன்னா எரர் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்போ எதுவும் ஆட்டோமேஷன்லாம் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் டேரெக்டாக மூவ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்புட் இன்புட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை வந்து ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் ப்ராசஸ்ட் அப்படின்ற ஃபோல்டருக்கு. ஆனால் ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக மூவ் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து அண்டர்ஸ்கோர் ப்ராசஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா மூவ் பண்ண போகிறோம். இதுதான் ப்ராசஸ் ஓட பேக்ரவுண்ட். ஸோ இதுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே முன்னாடி ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, ஃபார் each ஃபைல் இன் ஃபோல்டர், அந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலும் தனி உங்களுக்கு வரும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், மூவ் டு ப்ராசஸ்டு ஃபோல்டர். ஆனால் ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக மூவ் பண்ண முடியாது, இதுக்கு வந்து நீங்கள் ரீநேமும் பண்ணணும் இல்லையா? எதிர் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறப்பவே நியூ ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் மூவ் பண்ணலாம், இல்லை மூவ் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யுவர் கன்வீனியன்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஆட்டோமேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பட் எய்தர் வே எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து காமிச்சா போதும். ஸோ இதுதான் வந்து 5th ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா டிக்கெட் டேட்டா எக்ஸ்ட்ராக்டர் பாட். இதுக்கு வந்து ஒரு அல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ரெட் பஸ்லலாம் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதனா ஆப்பில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ஒரு பெரிய மெசேஜ் வரும், இந்த மாதிரி இவங்க புக் பண்ணியிருக்காங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி ஒரு இமெயில் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதில் வந்து ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் வந்து இந்த டேட்டா எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி இமெயில் இதெல்லாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலில் எழுத போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து இன்புட்ஸ்
சரி, இதுக்குன்னு let me just copy this. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாய் டீம், வி ஹவ் ரிசீவ் த ரெக்வஸ்ட் ஃப்ரம் பாத்ரு, ப்ளீஸ் லுக் இன் டு இட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டிபிள் வேஸ் இருக்கு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரீட் இமெயில் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும். இதுக்குமே நீங்கள் வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் ஜிமெயில் அப்படின்ற ஆக்டிவிட்டி. ஸோ ரீட் ஜிமெயில் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமெயிலை ரீட் பண்ணிடும். பட் என்னன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்லேருந்து இந்த டேபிள் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் உங்களோட ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்காக வந்துடும் இல்லையா? அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் இப்போ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பண்ணணும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோடு இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது, எம்ப்ளாயி இமெயில், டிக்கெட் ஃபார் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ரோலையும் வந்து ஒவ்வொரு கீ இருக்கு. இந்த கீ வந்து மாற போறது இல்லை. இப்போ எம்ப்ளாயி நேம் அப்படின்றது வந்து எவ்வளோ இமெயில் எடுத்தீங்கனாலும் ஃபார்மட் வந்து இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஃபார்மட் பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இது 2 டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். அதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு ஒரு ஓவர்வியூ தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எம்ப்ளாயி நேம் உடைய சப்ஸ்ட்ரிங், எம்ப்ளாயி கோட், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நேமோட சப்ஸ்ட்ரிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்க இந்த டேட்டா கிடச்சிரும். அதே மாதிரி எம்ப்ளாயி நேம் அப்புறம் எம்ப்ளாயி இமெயில் இதுக்கு நடுவில் இருக்க சப்ஸ்ட்ரிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோஷி கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தோட நடுவில் இருக்கிற டேட்டா வந்து உங்களோட வேல்யூஸ். ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணலாம். அது ஒரு டைப் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே இருக்கு. நீங்கள் வந்து இந்த ரிஜெக்ட்ஸ் 1-on-1க்கு போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு கான்ஃபிகர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, இதை ரீட் பண்ணால் எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம் எல்லாமே வந்து ஒரே லைனில் வரும், தனித்தனியாக வராது. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தரேன். ஜஸ்ட் சும்மா இவ்வளோ தான் தரேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு இது மட்டும் வேணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து எனக்கு இது வந்து ஒரு லிட்ரல். ஸோ வேல்யூ வந்து எனக்கு எம்ப்ளாயி, லெட் மீ புட் இட் ஹியர். ஸோ நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே காப்பி பண்ணிக்கலாம், இல்லை அங்கேருந்து பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் எம்ப்ளாயி கோடு இருக்கா? இது வந்து காமன், எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் வரும். கோடுக்கு அப்புறமா உங்களுக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? இது வந்து கான்ஸ்டன்ட். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் எனக்கு வேணும். இங்கே பாருங்க, ஸோ இந்த கிரீன் கலரில் இருக்க வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு வேல்யூவாக அது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்படி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதுதான் வந்து எம்ப்ளாயி கோட். அதே மாதிரி எம்ப்ளாயி நேம் ஸ்டார் டாட் ஸ்டார் அப்படி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எதர் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம் ஆர் ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எதிர்ப்பே உங்களுக்கு வந்து சொல்யூஷன், இந்த அவுட்புட்ஸ் மட்டும் வேணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்துடைய அவுட்புட்ஸும் வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது வந்து எக்ஸல் ஃபைலில் எழுதணும். அது எக்ஸல் ஃபைல் எப்படி எழுத முடியும்? நம்மளால ஒரு டேட்டா டேபிளில் தான் எழுத முடியும். ஸோ ரைட் செல்லும் பண்ணலாம், ஒவ்வொரு செல்லாக அப்டேட் பண்ணலாம். பட் அது வந்து நீங்கள் எத்தனை தடவை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும்? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வந்து ரைட் செல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு டேட்டா டேபிளை கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த டேட்டாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா டேபிள் டேரெக்டாக நீங்கள் வந்து ரைட் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பில்ட் டேட்டா டேபிள் அப்படின்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா
ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து காலம் நேம்ஸாக கொடுத்தீங்கன்னா ஒரு டேட்டா டேபிள் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அது பில்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆட் டேட்டா ரோ அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் வந்து அந்த டேட்டா டேபிளில் புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா ரைட் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரைட் ஆயிடும். இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஜஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இமெயில் வந்து நீங்களே சாம்பிள் இமெயில் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் வில் ட்ரை டு உங்களுக்கு ஒரு சாம்பிள் இமெயில்ஸ் நாங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட் இதை வந்து இன்புட்டாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஷாப்பிங் ஹெல்பர் பாட். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி அதில் எல்லா டேட்டாவும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இப்போ இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபோனோட வேலையை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இல்லை ஒரு 5-6 வெப்சைட் இருக்குது அப்படின்னா ஒரு வெப்சைட்டாக போயிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஓகே. ஒரு 10-20 ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டாக போயிட்டு நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் ஹியூமன் டைம். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ பாட் என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி அமேசான்லேயும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வெப்சைட்லாம் சொல்கிறீங்களோ அந்த வெப்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸலாக கொடுத்துரும். நீங்கள் அதுக்கப்புறமா அங்கேருந்து நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுதான் வந்து இந்த பாட்டோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ வந்து வெறும் ஃப்ளிப்கார்ட் மட்டும் தான் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி ஐஃபோன் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா யூசர் கிட்ட இருந்து 2 வேல்யூ வாங்கிக்கணும் நம்ம. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதாவது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நான் போகலாம் அப்படின்ற வேல்யூவும், எவ்வளோ வந்து மினிமம் அமௌண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற வேல்யூஸும் நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கு என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட். நான் வந்து ஃப்ளிப்கார்ட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஐஃபோன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ இந்த இன்புட்ஸை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். மினிமம் 10,000 இல்லை 15,000 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2வும் வந்து இந்த வேல்யூஸ் இங்கே தரணும். கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இன்புட் வந்து இப்போ 10,000 இருக்கு அப்படின்னா நீங்கள் 10,000 செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து எனக்கு 30,000 ப்ளஸ் இருக்கு அப்படின்னா 30,000 ப்ளஸ்ன்னு யாருமே தரப்போறது இல்லை. யூசர் இன்புட் வந்து யூசர் வந்து 60,000 கொடுத்துருக்கலாம், 70,000 கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன்ல இல்லவே இல்லை இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இஃப் யூசரோட வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள லையானா இதை கிளிக் பண்ணணும், இந்த ரேஞ்சுக்குள்ள லையானா இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக அதை ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேட் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக கிளிக் பண்ணும். இல்லை டேரெக்டாக எனக்கு 30,000 அவங்க வந்து 40,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 40,000 கிளிக் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்கே இன்புட்ஸில் வந்து 4 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்புட்டை கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் யூசரோட வேல்யூவை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஐஃபோன் எல்லாமே 30,000 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து 30,000 ப்ளஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே நைஸ். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். மினிமம் வந்து ம் ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேட்டா அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் இந்த ப்ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஹியர் நீங்கள் வந்து டேபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி இந்த 2 வேல்யூ டினோட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் இந்த பேஜ் மட்டுமா இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து எல்லா டேட்டாவும் வேணும், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து ஃபுல் டேட்டா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கிடையாது.
அப்போ வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்து இந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்க டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அந்த டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கிடையாது, எல்லா பேஜ்லேருந்தும் எனக்கு வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அதை டினோட் பண்ணிட்டீங்கன்னா பாட்டே வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேட்டா டேபிளாக ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஃபில்டர் பண்ணணும். ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணிட்டோம், ஸோ அதனால் நம்ம வந்து இதை இக்னோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்டட் டேட்டாவை நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலில் எழுதி யூசருக்கு இமெயில் அனுப்பணும். இதுதான் வந்து இந்த ப்ராசஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வெப்சைட் எப்படி ரீச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அப்புறமா எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்ற ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மட்டும் தான் நீங்கள் கொஞ்சம் யூசர் கிட்டேருந்து வாங்கணும். ஸோ யூசர் இன்புட்டாக வந்து நீங்கள் அதை வச்சுக்கணும். ஸோ யூசர் இன்புட்டாக வந்து இந்த ரெண்டுத்தையும் மூணு மூணு வாங்கணும். ஒன்று வந்து மினிமம், இன்னொன்று மேக்ஸிமம், இன்னும் லாஸ்ட் ஒன் வந்து யூசர் இமெயில் ஐடி. ஸோ இந்த மூணுமே வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கினதுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் டேட்டாஸை, மினிமம் அமௌண்ட் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எக்ஸலில் எழுதணும். ஸோ இது வந்து இன்னொரு வேவும் இருக்குது பண்ணுறதுக்கு. என்னென்னா மினிமம் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டே போடாமல் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபில்டர் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நீங்கள் அது எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ப்ராசஸோட வாக் த்ரூ. இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். பட் நீங்கள் வந்து யூஐ ஆட்டோமேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு செலக்டர்ஸில் வந்து எதனா இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா பிடிஎஃப் ஸ்பிளிட்டர் பாட். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரே பிடிஎஃப் இருக்குது, ஆனால் அதில் வந்து அதுவே வந்து ஒரு கிளப்பாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு ஃபஸ்ட்டு இன்புட் ஃபைல் பார்த்துடலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது, ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. அந்த பிடிஎஃப் ஃபைலுக்குள்ளே உங்களுக்கு வந்து மூணு இன்வாய்ஸ், மூணு வேல்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்வாய்ஸ், இன்னொன்று வந்து ரிசப்ட், அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து கிளினிக்கல் பில்ஸ். இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு ஒரே ஃபைலாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு இன்வாய்ஸ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இன்வாய்ஸஸ் அப்படின்ற ஃபோல்டரில் வைக்கணும். செகண்ட் வந்து ரெசிப்ட்ஸ் அப்படின்னா ரெசிப்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில். தேர்ட் வந்து கிளினிக்கல் பில்ஸ்னால் கிளினிக்கல் பில்ஸில் வைக்கணும். ஸோ என்ன இதில் உங்களுக்கு ஒரு இதுனா எல்லாமே வந்து ஒரே பிடிஎஃபாக இருக்குது. ஒரே பிடிஎஃப் வந்து நீங்கள் மூணு இடத்துல தனித்தனியாக வைக்க முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரீட் பிடிஎஃப் அப்படின்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரீட் ஆகும். ஸோ இப்போ ரீட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து சும்மா ரீட் பண்ணாமல் ஒவ்வொரு பேஜாக ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் ரீட் பண்ணும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் செக் பண்ணணும், ஓகே இன்வாய்ஸ் அப்படின்ற கீவேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் கண்டெய்ன்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து இன்வாய்ஸஸ் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் ஸ்பிளிட்டர் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே வந்து டைரெக்டாக உங்களுக்கு அது சேவ் பண்ணிடும் இன்வாய்ஸஸ் ஃபோல்டரில். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் பேஜை ரீட் பண்ணணும். செகண்ட் பேஜில் வந்து ரெசிப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே அந்த கீவேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் நீங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ரெசிப்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் சேவ் பண்ணணும். தேர்ட் ஒன் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அது வந்து ஒரு கிளினிக்கல் பில். ஸோ அதனால வந்து அதை கிளினிக்கல் பில்க்கு நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணணும், அப்புறமா கண்டெய்ன்ஸ் வேர்ட் யூஸ் பண்ணி இன்வாய்ஸா ரெசிப்டா இல்லை கிளினிக்கல் பில்லா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா பிடிஎஃப் ஸ்பிளிட்டர் அப்படின்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்வாய்ஸ் தனியாக, ரெசிப்ட்ஸ் தனியாக, கிளினிக்கல் பில்ஸ் தனியாக.
அந்த ஸ்ப்ளிட் பண்ண பிடிஎஃப் கரெக்டான ஃபோல்டர்ல நீங்க சேவ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ப்ராசஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இல்லை இது இன்புட் டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்றது, எப்படி ரீட் பண்ணி எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத தான் வந்து நீங்க பார்க்கணும். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஸ்ப்ளிட்டர் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அது பாருங்கள். ஜஸ்ட் அதுக்கு இதோட ரிலேட்டட் லிங்க்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் அதை ரீட் பண்ணி கூட கற்றுக்கலாம். லைக் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிடிஎஃப் ஸ்ப்ளிட்டர் பாட். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போகலாம். திஸ் இஸ் பர்த்டே பாட். ஜஸ்ட் வந்து பர்த்டே பாட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உங்க காலேஜ்லயே வந்து எல்லாருமே இருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு 1000 பீப்புள் இருப்பீங்க உங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல. இல்ல மொத்தமா எ எல்லா காலேஜ்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு இமெயில் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொருத்தரோட பர்த்டேவும் வந்து ஒவ்வொரு நாள் வரும். ஒவ்வொரு நாளும் போய் ஸ்டாஃப்ஸ் வந்து யாருக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு இமெயில் அனுப்ப முடியாது. அது வந்து ஒரு ஹெக்டிக்கான டாஸ்க் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாரி நீங்க வந்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சுட்டு ஒருத்தருக்கு அனுப்பலன்னா, தே வில் அவங்க வந்து நல்லாவும் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாரி எல்லா நாளும் வந்து நம்மளுக்கு மெயில் அனுப்பணும். கரெக்ட்டா யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்களுக்கெல்லாம். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு லிஸ்ட் மாரி வச்சுக்கலாம். நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட இமெயில் ஐடி ஆர் வேற என்ன சோர்ஸ்ல அனுப்பணுமோ நீங்க அந்த சோர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு நாளும் மார்னிங் 8 o'clock வந்து இந்த பாட் ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஷீட்டை ரீட் பண்ணி யாருக்கெல்லாம் இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் மெயில் அனுப்ப போறோம். ஸோ அந்த மெயில் அனுப்புறப்ப நம்ம வந்து டைரக்டா ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்ப முடியாது இல்லையா? நம்ம வந்து அவங்களுக்கு பர்சனலைஸ்டா இருக்கணும். இப்போ வந்து ஹாய் ஜேன், ஹாய் ஹாலைஸ், ஹாய் பாப், ஹாய் கேரோல் அப்படின்னு கொடுத்தோன்னா அவங்க வந்து ஓகே நம்ம வந்து பார்த்து அனுப்புறாங்க அப்படின்னு அவங்களும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி அப்புறம் இன்னைக்கு டேட்ல யாருக்கெல்லாம் பர்த்டே அப்படின்னு ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு இமெயில் அனுப்பணும். இதுதான் இந்த பாட்டோட வேலை. இது வந்து இன்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்புட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில். இதை ரீட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி இன்னைக்கு டேட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஈக்குவல் டு நவ் கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்களோட இயர் வந்து வேறையா இருக்கும். உங்களோட இயர் வந்து வேறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மந்த் அண்ட் டேட் வச்சு மட்டும் தான் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை ரீட் பண்ணி இதை டேட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டேட்டில் யாரெல்லாம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஃபார்மேட் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஃபார்மேட் தான் நீங்க அவங்களுக்கு அனுப்ப போறீங்க. இப்ப 2 வந்து இமெயில் ஐடி. அது வந்து சேஞ்ச் ஆக போகுது உங்களுக்கு. அது நீங்க வந்து யாரு ஒவ்வொரு ரோலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கு நீங்க அனுப்ப போறீங்க. ஸோ அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து இங்க எம்ப்ளாயி நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல உங்களோட இந்த நேம் வரணும். இந்த ஜேன் ஸ்மித், ஆலிஸ் ஜான்சன், பாப் பிரவுன், கேரல் ஒயிட். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே வந்து சேம் தான். நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்ல. ஸோ இந்த இந்த வேல்யூவை மட்டும் நீங்க ஒரு வேரியபிளா வச்சுக்கணும். அந்த இடத்துல இந்த எம்ப்ளாயி நேம் இருக்குல்ல, இந்த வேல்யூவை வந்து டாட் ரீப்ளேஸ் ஆஃப் இந்த வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த நேம் வந்து அங்க வந்துரும். அதுக்கப்புறமா இந்த கண்டென்ட்டை வந்து நீங்க டைரக்டா சென்ட் இமெயிலோட பாடியில பேஸ்ட் பண்ணிட்டு இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்ட் இமெயிலுக்குமே வந்து நீங்கள் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஜிமெயில் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்டெகிரேஷனுக்கு. அதனால இட்ஸ் பெட்டர். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸோட ஒர்க் த்ரூ. ஜஸ்ட் ஒரு பேசிக் பர்த்டே ரிமைண்டர், நத்திங் பிக். ஆனால் நீங்கள் எல்லாருக்குமே அனுப்பணும். இப்போ ஒரு நாளில் வந்து 4 பேர் பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா அது 4 பேருக்குமே நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும் தனித்தனியாக.
ஸோ அதனால வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பார்த்து எல்லா ரோஸுமே வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் அங்கே வந்து ஃபார் ஈச் ரோ போட்டு அந்த ஃபார் ஈச் ரோக்குள்ள நீங்கள் வந்து இந்த இமெயிலை வந்து எடிட் பண்ணி சென்ட் இமெயில் கொடுக்கணும். இது வந்து பர்த்டே பாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் பாட். இதுல என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு அக்ரிகேஷன். இப்போ இது உங்கள் ரியல் லைஃப்லையுமே உங்கள் ஸ்டாஃப்ஸ்மே யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம், அவங்களோட மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா அவங்களோட சம், எல்லா சப்ஜெக்டோட சம் என்ன, அவங்களோட பர்சன்டேஜ் என்ன, அதுக்கப்புறமா இந்த கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, அந்த கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, யார் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட், யார் காலேஜ் ஃபர்ஸ்ட், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு யூனிட் டெஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சா கூட அவங்க கால்குலேட் பண்ணணும் இல்லையா? யார் கிளாஸ் ஃபர்ஸ்ட், யார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், யார் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட், அது எல்லாமே அவங்க பண்ணணும். இது வந்து ஒரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் அவங்க பண்ணிட்டே இருக்கணும். அது அவங்க பண்றது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒன் கிளாஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. தே வில் ஷுட் டூ ஃபார் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் காலேஜஸ் அண்ட் ஆல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஷீட்டில் வந்து அவங்க மார்க் என்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பாட் வந்து போயிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து டோட்டல் கிரியேட் பண்ணும், டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணும். அப்புறம் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும், ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் எவ்வளோ உங்களோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ வேணால் புஷ் பண்ணலாம். பட் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் இந்த டேட்டாவை ரீட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து டோட்டல் அண்ட் தென் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் அதை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைலில் வந்து உங்களுக்கு 6 காலம் தான் இருக்கும். ஒன்று வந்து ஐடி, நேம், அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு. நம்மளுக்கு வந்து இந்த 6 காலம் இல்லாமல் இன்னொரு 2 காலம் ஆட் பண்ணணும். அதாவது டோட்டல் அண்ட் ஓவரால் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு ரெண்டு காலம் நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 காலமும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிரும். அந்த ஃபைனல் எக்ஸலை வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் அண்டர் ஸ்கோர் டேட், மந்த், இயர், கரண்ட் டேட், கரண்ட் மந்த், கரண்ட் இயர், அதை வச்சு நீங்கள் சேவ் பண்ணணும் அந்த எக்ஸல் ஃபைல. இதுதான் உங்களோட ப்ராஜெக்டா. ஸோ இதுக்கு இன்புட் வந்து விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இன்புட். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கணும்னா இங்கே வந்து டோட்டல், ஓகே, இங்கே வந்து டோட்டல் இருக்கணும், இங்கே வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கணும். அப்புறம் இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் பாட் வந்து ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணி இந்த 2 வேல்யூவும் அப்டேட் பண்ணணும். இந்த 2 வேல்யூ லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபார் ஈச் ரோ ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மார்க் அண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ டோட்டல் இதுக்கு கால்குலேட் பண்ணோம்னா கரண்ட் ரோ ஆஃப் ஃபிசிக்ஸ், கரண்ட் ரோ ஆஃப் கெமிஸ்ட்ரி, கரண்ட் ரோ ஆஃப் மேக்ஸ், கரண்ட் ரோ ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டோட்டல் கிடச்சிரும். ஸோ டோட்டல் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்டேட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 10 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வில் கோ ஃபார் பிரேக். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் செட் பண்ணுறேன். எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து 11 அப்படி அந்த டைமுக்கு திருப்பி நம்ம வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம்.
ஓகே. நம்ம வந்து இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பி ஓவர் டு யூ. தேங்க்ஸ். Hope everyone is back from break now. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ரிமைனிங் ப்ராஜெக்ட்ஸ் வாக் த்ரூ பார்ப்போம் நம்ம இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து லோன் அப்ளை யூட்டிலிட்டி பாட். ஸோ அதாவது என்னன்னா வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு லோன் அப்ளிகேஷனை வந்து ஒரு பாட் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து லோன் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு அந்த டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வந்து லோன் எலிஜிபிளா இல்லையா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்றத மட்டும்தான் இதை இந்த ஸ்கோப் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்புட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதில் வந்து நமக்கு லோன் இமெயில் ஐடி இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் லோன் வேணும், என்ன டேர்மில் இருக்குது, எவ்வளோ இன்கம், கரண்ட் இன்கம், எவ்வளோ என்ன ஏஜ், ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ அது இந்த இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டைப் பண்ணோம்னா நான் ஒரு வெப்சைட் இதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த வெப்சைட் வந்து நமக்கு வந்து லோன் என்ன ரேட்டில் வரும் அப்படின்றது கொடுக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து லோன் எலிஜிபிள்னா ஒரு மெசேஜ் வரும், யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த லோன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரெண்டு டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இந்த கரஸ்பாண்டிங் எவ்ரி ரோக்கு அகேன்ஸ்டாக நம்ம எழுதணும். ஸோ இன்கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ பண்ணுறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட ரெஸ்பான்ஸ் என்ன வருது அந்த வெப்சைட்ல அது வந்து இங்கே டைப் பண்ணணும் நம்ம. இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது இந்த எக்ஸலை வந்து ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸல் ரீடுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸல் ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லோன் அப்ளிகேஷனோட வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அந்த லோன் அப்ளிகேஷனோட வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்படி இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்லேயே அட்டாச் ஆகி வரும் நம்மளுக்கு இந்த வெப்சைட்லாம். ஸோ இந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும், அப்ளை ஃபார் லோன், ஆல்ரெடி ஹேவ் எ லோன் சொல்லி. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அப்ளை ஃபார் லோன் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணணும். நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்புட் ஃபைல்லேருந்து வரும். சாரி, இந்த இன்புட் எக்ஸல் ஃபைல்லேருந்து இமெயிலு, அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டென்யூரு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து இமெயிலு, அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டு, எவ்வளோ டென்யூர் அப்படின்றது வரும், கரண்ட் இன்கம் எவ்வளோன்னு வரும், ஏஜ் கொடுக்க சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 16 கொடுக்குறேன். ஸோ 16 கொடுத்தேன்னா சப்மிட் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் காட்டுதுங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து அட் திஸ் டைம் யூ ஹவ் நாட் பீன் அப்ரூவ்ட் ஃபார் திஸ் லோன். ரீசனும் காட்டியிருக்கு, யூ மஸ்ட் பி அட்லீஸ்ட் 18 years ஆஃப் ஓல்டு டு அப்ளை சொல்லி. ஸோ இந்த இந்த டீட்டெயிலை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணி இந்த எக்ஸல் ஃபைல்லேயே வந்து திருப்பி வந்து ரைட் பண்ணணும் நம்ம. இதுதான் அந்த எக்ஸல் ஃபைல். ஸோ நம்மளுக்கு ஒரு லோன் ரேட் வரல, ஏன்னா வந்து லோன் அப்ரூவ் ஆகல. ஸோ நம்ம வந்து எங்கே ரைட் பண்ணுறோம்னா மெசேஜில் வந்து போய் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் அனதர் லோன் 10 years 20 கொடுக்குறேன் அப்படி. ஓகே. ஸோ ஐ திங்க் இது வந்து சம் எக்ஸப்ஷன் வந்து மேபி இது வந்து ஃபிக்ஸ் ஆகலாம். பட் இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட். ஸோ இன்கேஸ் இந்த எக்ஸப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ, நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ இந்த எக்ஸப்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஓகே சாரி, லோன் ஷுட் நாட் எக்ஸிட் 100K. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லோன் ஹஸ் பீன் அப்ரூவ்டுன்னு வந்திருக்கு, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வந்திருக்கு, லோன் ஐடி இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேப்சர் பண்ணி நம்ம வந்து இந்த இன்புட் ஃபைலில் வந்து அப்டேட் பண்ணணும்.
ஸோ இந்த இன்புட் ஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படியும் ரீட் ரேஞ்ச் பண்ணியிருப்போம் நம்ம ரீட் எக்ஸல். ஸோ அது வந்து உங்களுக்கு டேட்டா டேபிள் இருக்கும். இதை நம்ம வந்து அதே டேட்டா டேபிளில் இந்த 2 காலியம்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில் வந்து ஒரு இன்னொரு எக்ஸல் சேம் எக்ஸல்லையே வந்து ரைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஒரு ரோவும் ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த செல்ஸை வந்து ரைட் செல் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்டேட் பண்ணுன்றது லீவ் இட் டு யூ. நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இந்த எக்ஸல் ஃபைலை ரீநேம் பண்ணணும். ஸோ இந்த லோன் கோட்ஸ் டாட் எக்ஸ்எல்எஸ்ங்களா, இதை வந்து நம்ம வந்து என்னென்னு ரீநேம் பண்ணணும்னா லோன் கோட்ஸ் அண்டர்ஸ்கோர் என்ன டேட்டில் ரன் பண்ணுறோமோ அந்த டேட்டை கொடுத்து விட்டுலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ரன் பண்ணுறோம்னா 9/9/2024 சொல்லி கொடுத்து விட்டுலாம். ஸோ அதுதான் வந்து இந்த லோன் அப்ளை யூட்டிலிட்டி பாட் ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் டெஸ்கிரிப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி டேட்டா ரீஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த எக்ஸலில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அன்ஃபார்மேட்டடாக இருக்கும். இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து ஃபார்மேட் பண்ணி ஒரு ஃபியூ வேல்யூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்னொரு காலமில் ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து கோல். நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணி எக்ஸல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து தேவையான ரெக்கார்டை வந்து ஒரு ரிலவெண்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இதான் வந்து இன்புட் ஃபைல். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம், ரோலு, அட்ரஸ், இமெயில், ஃபோன் நம்பர், ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்து இந்த எக்ஸலை வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரீட் த எக்ஸலை ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் அது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து எல்லா ரோஸ் இதுவும் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ இங்கே எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஒரு சில இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஸோ இன்கேஸ் ஸ்மால் லெட்டர்ல இருந்தாலோ நம்ம வந்து இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான் இருக்குங்களா. ஸோ கரண்ட் ரோ ஆஃப் நீங்கள் வந்து ஃபார் ஈச் டேட்டா டேபிள்லையோ இல்லை ஃபார் ஈச் ரோலையோ பண்ணிட்டு ரீட் பண்ணுறப்போ இந்த கரண்ட் ரோ வந்துடும். இந்த கரண்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ரிட்ரீவ் பண்ணி அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு டாட் டூ அப்பர்னு இருக்கு. ஜஸ்ட் இந்த கேரக்டர் மட்டும் மாற்றிக்கலாம் நம்ம. அது வந்து டூ அப்பர்னு மாற்றி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டலைஸ் ஆயிரும். கேபிட்டலைஸ் மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து மாற்றணும். ஸோ கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். அதே மாதிரி லாஸ்ட் நேமும் மாற்றணும். மாற்றிட்டு நம்ம வந்து இதே சேம் காலம்லேயே ஆட் பண்ணலாம். வேற எந்த காலம்லையும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. சேம் காலம்லேயே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரண்ட் ரோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜான் அப்படின்னு சொல்லி கேபிட்டலைஸ் பண்ண வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு டாஸ்க் என்னன்னா வந்து கன்கட்னேட் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் டு ஃபார்ம் ஃபுல் நேம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தனித்தனியாக இருக்கு. நமக்கு வந்து ஃபுல் நேம்னு சொல்லி ஒரு காலம் தனியாக இல்லை இங்கே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து புதுசாக இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்க போறோம். இது ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு ஃபுல் நேம், அந்த காலம் நேம் வந்து நேம் ஆஃப் த காலம் வந்து ஃபுல் நேம். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கன்கட்னேட் பண்ண போகிறோம். ஸோ கன்கட்னேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம்னு கொடுத்தோன்னா கன்கட்னேட் ஆகும். இல்லாட்டி வந்து கன்கட்னேட் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம கன்கட்னேட் பண்ணலாம். கன்கட்னேட் பண்ணிட்டு அந்த கரஸ்பாண்டிங் ரோலை வந்து நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபெட்ச் த டொமைன் நேம் ஃப்ரம் இமெயில் ஃபீல்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இமெயில் ஃபீல்டு இருக்கு. இந்த இமெயில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து @க்கு அப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூஸும், அதாவது டொமைன் நேம்னு சொல்லுவோம். அந்த வேல்யூயை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து இன்னொரு காலம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டஸ் ஃபுல் நேம்னு அதுக்கப்புறம் லாஸ்ட் இன்னொரு காலம் டொமைன், அப்படி டொமைன் நேம்னு சொல்லி இன்னொரு காலம் ஆட் பண்ணிட்டு அங்கே வந்து நம்ம வந்து இந்த வேல்யூயை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி எடுக்கிறதுனா வந்து நம்ம வந்து வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் கரண்ட் ரோ ஆஃப் இமெயில் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ், இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து நம்ம வந்து அந்த நியூ காலம்ல டொமைன் நேம் அப்படின்ற காலம்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம டொமைன் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்ற காலம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஸ்டேட்டஸ்ன்ற காலம் வந்து கம்ப்ளீட்டட்னு மாற்றணும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் முடிச்சாச்சு, இப்போ ஃபுல் நேமும் முடிச்சாச்சு, இமெயில், இது இந்த 4 டாஸ்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற காலம் வந்து நம்ம கம்ப்ளீட்டட்னு மாற்றணும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த எக்ஸலை வந்து மறுபடியும் ரீநேம் பண்ணணும். சேம் ப்ரீவியஸ் இதில் பண்ண மாதிரி தான் ரீநேம் பண்ணணும். ஸோ இதை ரீநேம் பண்ணுறது எப்படின்னா வந்து சேம் நேம் இருக்க போது எம்ப்ளாயி டேட்டா ரீஃபேக்டரி ப்ளஸ் அண்டர்ஸ்கோர் நம்ம வந்து இன்னைக்கு டேட்டு கொடுக்க போகிறோம். சேம் நம்ம
இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. நமக்கு வந்து ஃபுல்லா வந்து டேட்டா டேபிள ரீட் பண்ணிட்டு, டேட்டா டேபிள்லயே மாத்திக்கிட்டே வந்து திருப்பி வந்து ஜஸ்ட் ரைட் ரேஞ்ச் குடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு ரோவும் முடிஞ்ச நான் ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் சேம் ரோலயே போய் வந்து ரைட் செல் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்றதுனாலும் பண்ணலாம். ஸோ அகைன் அதுவும் உங்களுக்கு குடுத்துடுறேன் நான். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஜென்ரேட் லோன் ரிப்போர்ட். நம்ம வந்து இங்க வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் லோன் யூஸ் பண்ணி. ஸோ இதோட கண்டினியூஷன் மாதிரி இல்லாட்டி இதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லோன் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி லோன் ஜென்ரேட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து லோன் ஐடி இருக்கு. ஸோ இந்த ஐடி தான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். இதான் லோன் ஐடி இருக்கு. ஸோ இந்த லோன் ஐடியை வந்து நம்ம வந்து இந்த லோன் வெப்சைட் சேம் வெப்சைட்லயே இந்த இடத்துலயே வந்து பேக் வந்தோம்னா நம்ம டு லோன் சென்டர் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளை ஃபார் லோன் கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஹேவ் எ லோன் இந்த இதுக்கு போக போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்டோட நம்மளுக்கு அஜெண்டா என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் ஆன லோன் வந்து அதோட ரிப்போர்ட் எடுக்கணும். ஸோ நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் லோன் ஐடிஸ் இருக்கும். நமக்கு வந்து அதோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் ரைட் பண்ணணும். ஸோ இது வந்து பாட் யூஸ் பண்ணி எக்ஸல் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் யூஐ ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபெச் பண்ணி திருப்பி வந்து இந்த எக்ஸல்லையே வந்து ரைட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பேக்ரவுண்டு. நம்ம வந்து இங்க வந்து ரீட் எக்ஸல் ஃபர்ஸ்ட் எக்ஸலை வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு லோன் ஐடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வெப்சைட்ல போய் டைப் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் எ லோன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து லோன் ஐடியா வந்து டைப் பண்ணணும். லோன் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் லோன் டைப் பண்ணதுக்கு ரிட்ரீவ் லோன் டீடைல்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு வெப்பேஜ் வரும். ஸோ அந்த வெப்பேஜ்ல வந்து எல்லா லோன் டீடைல்ஸும் வந்து கேப்சர் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸல்ல ரைட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து நம்ம இமெயில் அட்ரஸ், டேர்ம், லோன் அமௌண்ட், லோன் ரேட்டு, அப்ளிகண்ட் ஏஜ், அப்ளிகண்ட் இயர்லி இன்கம், ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இதுவும் ஐடேட் பண்ணி ஃபார் ஈச் அப்படின்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா டேபிள் வந்து ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி இது எல்லா டீடைல்ஸும் அந்த வெப்பேஜில் டைப் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி திருப்பி இந்த எக்ஸல்லே வந்து ரைட் பண்ணுவோம். சேம் திங் மறுபடியும் வந்து லாஸ்ட்ல வந்து ரீநேம் பண்ணணும். ஃபெச் லோன் டீடைல்ஸ் பை லோன் அண்டர் ஸ்கோர் இன்னைக்கு வந்து இன்னையோட டேட்டை கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ஜென்ரேட் லோன் ரிப்போர்ட்டோட டாஸ்க். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். பிடிஎஃப் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த பிடிஎஃப் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப்லேருந்து நம்மளுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு எக்ஸல்குள்ளே ரைட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இப்போ இங்கே இடத்துல சாம்பிள் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, ஜெண்டரு, கம்யூனிட்டி, மார்க்ஸ், ரேங்க், சரிங்களா? இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடிஎஃபே காட்டலாம். பிடிஎஃப் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, சாம்பிள் பிடிஎஃப். ஸோ இந்த இடத்துல வந்து இதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடிஎஃப். இந்த இந்த மொத்த பிடிஎஃப்லேயும் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி ஸோ ரீட் பிடிஎஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு செஷனில் பார்த்தோம். ரீட் பிடிஎஃப் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃபை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும்னா வந்து நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நேமு, அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, ஜெண்டரு, கம்யூனிட்டி, மார்க்ஸ், ரேங்க் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரோக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு எக்ஸல்குள்ளே ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம பண்ணுறதுக்கு வந்து 2 விதத்தில் பண்ணலாம். நம்ம வந்து இதர் வந்து இங்கே ரீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் இருக்கும். இது இது ஒரு கேரக்டருக்கு அப்புறம் இங்கே இந்த இத்தனை கேரக்டருக்கு அப்புறம் இருக்கும். இந்த இடத்துல வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஜெண்டர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். சாரி. ஸோ இந்த ஒரு ஒரு ரோக்கும் ஒரு ஒரு காலமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் தான் இருக்கும் ஒரு காலமுக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த லென்த்தை யூஸ் பண்ணி வந்து சப்ஸ்ட்ரிங் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து மேபி நீங்கள் வந்து ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதர் வந்து டேப் வச்சு டேப் கேரக்டர் அப்படின்னு இருக்கும். அந்த கேரக்டர் வச்சு செப்பரேட்டாக இருக்கும் ஒரு ஒரு காலம். ஸோ அதை யூஸ் பண்ணியும் பண்ணுங்க. ஸோ இந்த எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சப்ஸ்ட்ரிங் வச்சு பண்ணலாமா, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாமா, இல்லை இதை வந்து நான் ரெஜெக்ஸ் யூஸ் பண்ணியே நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்றதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஒரு ரோவையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து ரைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு தனியாக ஒரு ரோல் இருக்கணும். நெக்ஸ்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோ வந்து ஒரு செப்பரேட் ரோல வந்து எக்ஸல்ல இருக்கணும். ஓகேங்களா, ஸோ கோயிங் பேக் டு திஸ்.
ஸோ இது எக்ஸலில் வந்து ரைட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சேம் எக்ஸலை வந்து ரீநேம் பண்ணணும் நம்ம. என்னென்ன ரீநேம் பண்ண போகிறோம்? சாம்பிள் டேட்டா அண்டர் ஸ்கோர் இன்னைக்கு டேட்டை வச்சு நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிடிஎஃப் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிங் மெயில் இன்விடேஷன் ஃபார் காலேஜ் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் இன்விடேஷன் அனுப்பணும். சிம்போசியம் நடக்குதோ இல்லை ஏதோ ஒரு கல்ச்சரல்ஸ் நடக்குதோ, இதெல்லாம் இந்த மெயில் இன்விடேஷனை வந்து கொஞ்சம் பேருக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தருக்கா வந்து நம்ம வந்து மெயிலை டைப் பண்ணிட்டு ஃபார்மேட்டை மாற்றிக்கிட்டு சென்டுன்னு கொடுத்துக்கிட்டு இது பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு மெயில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் அப்படின்ற ஃபைலில் வந்து போட்டுட்டு அந்த டெம்ப்ளேட்டையே வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து ரெசிபியன் நேமை மட்டும் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் அனுப்ப போகிறோம். அதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டட் மெயில் இன்விடேஷன் ஃபார் காலேஜ் ஈவெண்ட்டோட ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயில் டெம்ப்ளேட் இருக்கும். ஆட்டோமேட்டிக் மெயில் இன்விடேஷன். ஓகே, இதுதான் வந்து ஒரு மெயில் டெம்ப்ளேட் நம்மளுக்கு. இந்த டெம்ப்ளேட் அப்படி உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நம்மளுக்கு வந்து டெம்ப்ளேட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து டியர் ரெசிபியன் நேம். இந்த ரெசிபியன் நேம்ன்றது தான் வந்து டைனமிக்காக நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ வந்து என்னோட பேர் வந்து இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்கள் பேர் வந்து இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இந்த இந்த ரெசிபியன் நேமை மட்டும் மாற்றி விட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு இமெயிலில் வந்து இந்த இமெயில் பாடியில் இது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து ஒரு இன்புட் ஃபைல் இருக்கும். இதுலயே வந்து ஒரு இன்புட் ஃபைலும் இருக்கும். நம்ம வந்து இந்த ரெசிபியன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் ஃபைல் இருக்கும். இந்த இடத்துல வந்து ரெசிபியன் நேம், மெயில் ஐடி. ஸோ நம்ம ரெசிபியன் நேம்ன்றது அந்த நான் டெம்ப்ளேட்ல காட்டினேன் இல்லைங்களா, அந்த இடத்துல டியர் அப்படின்னு சொல்லி போடுற இடத்துல இருக்கும். மெயில் ஐடி வந்து யாருக்கு அனுப்பணும் அவங்களோட, ஸோ அவங்களோட மெயில் ஐடிக்கு நம்ம வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஒரு 5 நேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களோட மெயில் ஐடிஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட்ல வந்து டைனமிக்கா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இதுவும் எக்ஸல் ஃபார் ஈச் வச்சு டேட்டா டேபிள் ஐட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா, ரீட் பண்ணுறப்போ அந்த ரெசிபியன் நேமு இமெயில் சென்ட் இமெயில் ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு 2 ரெசிபியன்ட் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இமெயில் ஐடியை டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் ரீட் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரீட் டெக்ஸ்ட் ஃபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதை யூஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வேர்டு டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணி வந்து இந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணிட்டோம்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துரும். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் வந்து இந்த வேல்யூ ரெசிபியன் நேம் அப்படின்ற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது? நம்ம இந்த ரெசிபியன் நேம்ஸ் டாட் எக்ஸ்எல்எஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸலை வந்து ரீட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஒரு ஃபார் ஈச்சில் போட்டுக்கலாம். நம்ம ஃபார் ஈச் ஆஃப் டேட்டா டேபிள் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரெசிபியன் நேமும் மெயில் ஐடி வந்துடும். ஸோ இது வந்து கரண்ட் ரோ ஆஃப் ரெசிபியன் நேம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இடத்தையும் ஐட்ரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ரெசிபியன் நேம் வந்துடும். ஸோ இந்த மெயில் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ரெசிபியன் நேம் அப்படின்ற ஃபீல்டை மட்டும் மாற்றி விட்டுட்டு நம்ம வந்து இமெயில் சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் இமெயில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஜிமெயில் ஒர்க் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு. அங்கே வந்து சென்ட் இமெயில்ஸ், சென்ட் ஜிமெயில் அப்படின்னு சொல்லி ஆக்டிவிட்டி இருக்கும், சென்ட் இமெயில் ஆக்டிவிட்டி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு ஐடிக்கும் வந்து ஒரு ஃபார் ஈச் லேர்னிங் போடுறப்போ ஒரு ஒரு இதுக்கும் வந்து இந்த இந்த வேல்யூஸ் எல்லாமே லைக் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட் இமெயில் கொடுத்தோம்னா இதில் எக்ஸல்ல இருக்க எல்லா இமெயில் ஐடிஸ்க்கும் மெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து பாட் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டட் மெயில் இன்விடேஷன் ப்ராஜெக்டோட பேக்ரவுண்ட். ஸோ இந்த இன்புட் ஃபைல்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து உங்கள் ஸ்டாஃப் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்டிங் ஃபார் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ வந்து வேர்டு வந்து டெம்ப்ளேட் வேர்டுன்னு பார்த்தோம். அது மாதிரியே வந்து ஒரு சிமிலர் எக்ஸசைஸ் தான் இதுவும். ஸோ அதாவது இதில் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்புட் எக்ஸல் ஃபைல் இருக்கும், ஒரு வேர்ட் டெம்ப்ளேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த வேர்ட் டெம்ப்ளேட்ல வந்து ரீட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து எக்ஸல்லையும் வந்து ரீட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து டைனமிக்கா இருக்க வேல்யூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இருங்க அந்த இதுவும் பார்க்கலாம் டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே,
இன்புட்ஸ். ஓகே, வேர்ட் டெம்ப்ளேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து இந்த வேர்ட் டெம்ப்ளேட். நம்ம டாஸ்க் என்னன்னா வந்து இந்த இன்புட் ஃபைலை ரீட் பண்ணணும். இந்த இன்புட் ஃபைல வந்து டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து உங்கள் ஸ்டாஃப் ஃபில் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு. இந்த டேட்டா வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட், ரெசிபியன்ட், இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு 5 வேல்யூஸ்க்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த எக்ஸலை வந்து ரீட் பண்ணணும். நம்ம எக்ஸலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு ஒரு இதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ரோவும் ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குங்களா, வேர்ட் டெம்ப்ளேட், இதில் வந்து போய் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் டைட்டில் என்னன்னா அந்த எக்ஸல் ரோவில் இருக்க வேல்யூ எடுக்கணும். ரெசிபியன் நேம் அதிலே இருக்கும் நம்ம எக்ஸல்ல. ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் இந்த இடத்துல போய் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீப்ளேஸ் பண்ணி இந்த வேர்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும். சார் எப்படி சேவ் பண்ணுறது? நமக்கு வந்து இல்லையே வந்து ரெசிபியன் நேம் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ரெசிபியன் நேம் அண்டர்ஸ்கோர் டேட் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் தான். ஸோ வந்து என்னன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸலை ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேர்டை ரீட் பண்ணணும். எக்ஸல்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம வந்து வேர்ட்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்டிங் ஃபார் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி இன்டு அன் வெப் அண்ட் அன் எக்ஸல் ஆட்டோமேஷன். ஸோ இது என்னன்னா வந்து ஒரு எக்ஸலை ரீட் பண்ணணும். எக்ஸல் ஃபைல் இருக்கும் நம்மளுக்கு. டேட்டா என்ட்ரி வெப் இன்புட் ஃபைல். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸல். ஓகேங்களா? இந்த இன்புட் எக்ஸலை ரீட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வெப் பேஜ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து ஒரு வெப் பேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம இந்த வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப் பேஜில் போய் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படும் ரீட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸலை வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதை வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் ஈச் டேட்டா டேபிள் தேவைப்படும். ஸோ ஒரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணி வெப் பேஜில் ஆட் பண்ணணும் இல்லைங்களா, ரைட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து இந்த வெப் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப் ஆப் டாட் HTML. ஸோ இது வந்து லோக்கல் எங்கே ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த டேரெக்டாக அந்த பாத்தை கொடுத்தீங்கன்னா, யூஸ் ப்ரௌசர் ஆக்டிவிட்டியில் வந்து பாத்தை கொடுத்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து நீங்கள் வந்து குரோம் ஆர் எட்ஜ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதை இந்த ப்ரௌசரில் வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். என்னென்ன வேல்யூஸ்லாம் எக்ஸல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வெப் பேஜில் போய் ஃபில் பண்ணணும். ஸோ அகைன் இதுவும் வந்து ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் தான். நம்ம வந்து ஒரு எக்ஸலை ரீட் பண்ணி இந்த டேட்டாவை வந்து வெப் பேஜில் போய் என்டர் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, சாரி, ஒரு எக்ஸசைஸ். ஸோ நம்ம வந்து நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணணும். நிறைய ஆட்டோமேஷன் பண்ணுறப்போ இப்போ வந்து ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து வெப் பேஜில் கரண்ட்டாக ஒரு டிஸ்பிளே அதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து நான் வந்து லோக்கலில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணணுன்றது தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த RPA சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் இருக்கும், RPA ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி. இந்த வெப்பேஜுக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லோக்கலில் எங்கே உங்கள் மெஷின்லேயே வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணணும், RPA சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி. அந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு RPA ஸ்டாக்ஸ் அப்படின்ற டேபுக்கு நேவிகேட் பண்ணணும். ஸோ அந்த டேப் நேவிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, டேக் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு நம்ம யுவைபா ஸ்டுடியோவில். அது ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ அதோட அவுட்புட், டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆக்டிவிட்டியோட அவுட்புட் வந்து ஒரு இமேஜ் ஃபைலில் இருக்கும். அந்த இமேஜ் ஃபைலை வந்து நம்ம வந்து லோக்கலில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு இமெயிலில் சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இதர் உங்களுக்கே திருப்பி சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு சென்ட் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கலாம், இமெயில் வந்து சென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இமேஜை வந்து லோக்கலில் ஸ்டோர் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமெயில், ஜிமெயில் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இமெயிலை வந்து அட்டாச் பண்ணி சேவ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து கொடுத்து அட்டாச்மெண்ட்டாக கொடுத்து நம்ம வந்து ஒரு இமெயிலை வந்து சென்ட் பண்ண முடியும். இதான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வித் அன் அட்டாச்மெண்ட், சாரி, ஸ்க்ரீன்ஷாட் அஸ் அன் அட்டாச்மெண்ட் இன் இமெயில். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம், அதை வந்து ஒரு இமெயிலில் அட்டாச் பண்ணோம், இமெயிலில் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 டாஸ்க்கும் நம்மளுக்கு இருக்குல்ல. நெக்ஸ்ட், ஓகே, ஃபார்மேட் கஸ்டமர் டேட்டா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா வந்து சாரி, நம்மளுக்கு என்னன்னா வந்து ஒரு கஸ்டமர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா
ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும், பார்க்கலாம் இருங்க. ஃபார்மேட் கஸ்டமர் டேட்டா. ஓகே, இதுதான் வந்து ஓகே. இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு இன்புட் ஃபைல். ஓகேங்களா? இந்த வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பை லைன் இருக்கு. இத வந்து நம்ம வந்து வேற ஒரு ஃபார்மேட்ட வந்து மாத்தி எழுத போறோம். அவ்வளோதான். நம்ம இந்த டாஸ்க் அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட்ல. அதாவது நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். டெக்ஸ்ட் ஃபைல ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி நம்ம வந்து டேட்டாவ ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு டிஃபரெண்ட் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல வந்து அத மாத்திட்டு இன்னொரு எக்ஸெல் ஃபைல்ல வந்து நம்ம ரைட் பண்ண போறோம். ஒரு ரோவையும் வந்து ஒரு எக்ஸெல் ஃபைல்ல ரைட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைல ரீட் பண்ணணும். கஸ்டமர் டேட்டா அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல் நான் இப்போ காட்டின டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு ரோலையும் வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா இருக்கு. இப்போ இதுல இருந்து ஆலிஸ் ஜான்சன் இருக்கு, இதுல பாப் பிரவுன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரு ஒரு ரோக்கும் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா செப்பரேட் யூனிக் வேல்யூஸ் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஸ்ப்ளிட் வித் ஒரு நியூ லைன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ரோ வைஸ் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த இதுலயே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமா இருக்கு. அது கமா செப்பரேட்டட் தான் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நேம், இது வந்து ஃபோன் நம்பர், இது வந்து இமெயில். ஸோ நம்ம வந்து கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங் டாட் ஸ்ப்ளிட் வித் கமா போட்டிங்கன்னா 3 இண்டெக்ஸஸ் வேல்யூ வந்துடும். 0, 1, 2 அப்படின்னு சொல்லி 3 இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்துடும். ஸோ அது என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். நேம் கோலன் அந்த 0th இண்டெக்ஸ், ஃபோன் கோலன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இமெயில் கோலன் செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். இந்த வேல்யூவை வந்து ஒரு எக்ஸல்ல வந்து ரைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எய்தர் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு ஒரு டேட்டா டேபிள் வந்து வேல்யூ எழுதிக்கலாம். ஃபார்மேட் பண்ணி டேட்டா டேபிள் வந்து டேரெக்டாக ஒன்றா ஆடரோன்னு சொல்லி இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிட்டு போகலாம். இல்லை வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து எக்ஸல்லே வந்து அப் அண்ட் ரேஞ்ச் இருக்கு. நம்ம வந்து இந்த இந்த வேல்யூவே வந்து ஒரு டேட்டா டேபிளில் அப் அண்ட் ரேஞ்ச் கொடுத்து ஒரு ஒரு வாட்டிக்கும் ஆட் பண்ணி கொடுத்துட்டே வரலாம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட மெயின் டாஸ்க். ஸோ டேட்டாவை ரீட் பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதை வந்து ஒரு இன்னொரு ஃபார்மேட்டில் வந்து எக்ஸலில் வந்து ரைட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸலோட நேமும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருப்போம் நம்ம, ஃபார்மேட்டட் கஸ்டமர் டேட்டா எக்ஸல் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து லாஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது. ஸோ மர்ஜ் மல்டிபிள் எக்ஸல் ஷீட்ஸ். அதாவது என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைல்லேயே வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும், இல்லை வந்து மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸ்னே வச்சுக்கலாம். இதர் மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸ் ஆர் ஒரே எக்ஸல் ஃபைல்லேயே வந்து மல்டிபிள் ஷீட்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் வந்து மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸல் ஃபைலாக வந்து கன்சாலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து எல்லா எக்ஸல் ஃபைலையும் நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த எல்லா எக்ஸல் ஃபைலையும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க். ரீட் மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர். எல்லா எக்ஸல் ஃபைலையும் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டேட்டாவை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு ஒரு காலமுக்கும் இருக்கிற வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த 2 டேட்டாவையும் வந்து மர்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை பார்க்கலாம். மர்ஜ் மல்டிபிள் எக்ஸல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரி ஜனவரி ரெண்டும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு, சேல்ஸ் ரெப்பு, ரீஜன், சேல்ஸ் அமௌண்ட். இது வந்து இந்த காலம்ல இதில் என்ன இருக்கு, டேட்டு, சேல்ஸ் ரெப்பு, ரீஜன், சேல்ஸ் அமௌண்ட். ஸோ ஐ திங்க் ரெண்டும் சேம் காலம்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு வந்து. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இதர் நம்ம வந்து ரெண்டு வழியாக பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிப்ரவரின்றதை ரீட் பண்ணிட்டு, இல்லாட்டி ஜனவரின்ற ஏதோ ஒன்று ரீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார் ஈச்சில் வந்து ஒன்றா ரீட் பண்ணிட்டு, சாரி ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு, செகண்ட் எக்ஸல் ஃபைல்லையும் அதே மாதிரி வந்து ரீட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு, அந்த செகண்ட் எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரோவா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஃபைலுக்கு ஆட் பண்ணிட்டே வரலாம். அதாவது எப்படின்னா வந்து ஒரு டேட்டா டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸலோட டேட்டா டேபிள் வந்து ஒரு பேரண்டா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல வந்து செகண்ட் எக்ஸல் ஃபைல ஒரு ஒரு ரோவையும் வந்து ஆட் ரோன்னு சொல்லி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இதை வந்து சிம்பிளா பண்ணணும்னா வந்து நமக்கு வந்து மர்ஜ் டேட்டா டேபிள்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டியே இருக்கு. அதை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து மர்ஜ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மெத்தட் வந்து
ஐ திங்க் இந்த மர்ஜ் டேட்டா டேபிள்ன்றது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அது நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அது இல்லாமல் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 2 டேட்டா டேபிளை ரீட் பண்ணிட்டு 2 டேட்டா தனித்தனியாக வந்து ஒன்றொன்னா ஒரு ரோவும் ஆட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதையே வந்து வந்து நீங்கள் வந்து இதில் வந்து காலம்ஸ் எல்லாம் வந்து சேமாக இருக்குது. அடிஷ்னலாக ஒரு காலம் வந்து ஒரு ஃபைலில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பாருங்க. அப்போ வந்து எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்னு பாருங்க. நீங்கள் அந்த மர்ஜ் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாலும் அது என்ன எரர்லாம் கொடுக்குது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்க. இதுதான் வந்து மர்ஜ் மல்டிபிள் எக்ஸல் ஷீட்ஸோட டாஸ்க். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து 20 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பார்த்தோம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் அட்லீஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து எண்ட் டு எண்ட் வந்து மொத்தமாக வந்து நீங்களே பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்க, ஸ்டாஃப் கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஐ திங்க் இன்னைக்கோட செஷன் அவ்வளோதான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டாஃப் மூலிமா வரும். இந்த ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே வந்து உங்கள் ஸ்டாஃப் மூலிமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு எவல்யூஷன் முடிச்சுக்குவாங்க. Thanks, Abhi. Thanks, everyone. தேங்க்ஸ் எவ்ரிவன்.